வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். இப்பொழுது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். முதலில் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி. அதற்கு முன்னால் பொதுவான இந்த ஆண்டின் பலன்களை பார்க்கலாம். இந்த வருடம் மழை பொழிவு நன்றாக இருக்கும். உலகில் போர்களால் அழிவுகள் இருக்கும். ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும். செலவுகள் கூடும். அரசுகள் சிறப்பாக செயல்படும். உணவு உற்பத்தியில் சிறிது குறைபாடு இருக்கும். மனித வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கும். வளர்ந்த நாடுகளின் ஆதிக்கம் அதிகரிக்கும். தொழில்கள் வளமும் தொழில் வளர்ச்சியும் பெறும். இந்த வருகின்ற ஏப்ரல் 14 திங்கட்கிழமை சித்திரை மாதம் 1 சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் இந்த விசுவா வசு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இது தமிழ் ஆண்டுகளில் 47வது ஆண்டாகும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் கொழிக்கட்டும். இந்த ஆண்டு உழைப்பவர்கள் உயர்வார்கள். சித்திரை 1 கோள்களின் நிலை: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மீனத்தில் புதன், சுக்கிரன், சனி, ராகு என 4 கிரகங்கள். மே 14 அன்று குரு பயிற்சியும் மே 18 அன்று ராகு கேது பயிற்சியும் நடைபெறவிருக்கிறது. இனி ராசி பலனுக்குள் செல்லலாம். மேசராசி அன்பர்களே, அசுபதி 4, பரணி 4, கார்த்திகை 1 பாதத்தையும் கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ல் நீச்சம் பெற்று தாய் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்திற்கும், கேது 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும், ராகு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் சென்று அமரவிருக்கிறார். சனி பகவான் விரயத்தில் 7.5 சனியாக சென்று அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் 12ல் உச்சம் பெற்ற நிலையில் சாதகமாக, புதன் விரயத்தில் விரய புதனாகவும், சந்திரன் களத்திரஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு என்ன நற்பலன்கள் இந்த வருடம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ராகு பகவானால் பல விதமான நற்பலன்களை தரவிருக்கிறார். பண வரவு பல வகையிலும் வந்து சேரும். மனைவி மக்கள் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவார்கள். நகை அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். உயர் ரக அருமையான உணவுகள் கிடைக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். நீர்வழி வியாபாரம் செய்பவர்களின் தொழில் வளரும். வாகன யோகம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் உடல்நிலையில் சற்று அதிக கவனம் தேவைப்படும். செலவுகள் வேண்டாத விரைய செலவுகள் ஏற்படும். இனி விரிவாக பார்க்கலாம். நிதி நிலையை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் ஏற்படும். தொட்ட காரியங்கள் துலங்கும். வருவாய் பல வழிகளிலும் வந்து சேரும். அதே நேரத்தில் கெட்ட வழிகளிலும் தேவையற்ற எதிர்பாராமலும் பணம் செலவாகும். கிடைக்கின்ற பணத்தை சரியான வழிகளில் திட்டமிட்டு முதலீடு செய்து பாதுகாத்து கொள்வது நல்லது. திருமணம் போன்ற சுப காரியங்களை நடத்தி கொள்வது நல்லது. ஆன்மீகத்திற்காக செலவு செய்யலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உச்சம் பெற்று நிற்கும் சுக்கிரனால் உங்கள் தொழில் முன்னேற்றம் காணும். வருவாய் பெருக்கம் ஏற்படும். மிக கவனமாக தொழில்களை நடத்தி செல்வது நல்லது. ஜீவனஸ்தானாதிபதி சனி விரயத்தில் 7.5 சனியின் விரயச்சனியாக சஞ்சரிப்பதால் மிக சிறப்பாக திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே உங்கள் தொழில் வருவாய் தக்க வைத்து கொள்ள முடியும். ஒரு சிலருக்கு எதிர்பாலினத்தவரின் தவறான உறவுகள் ஏற்படக்கூடும். அப்படி ஏற்பட்டால் உங்கள் தொழில் அவர்கள் கைக்கு மாறிவிடும் என்பதால் கவனமாக இருங்கள். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் இது. சிறிய தவறுகள் கூட பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடும் வாய்ப்புள்ளதால் கவனமாக இருங்கள். உடன் பணிபுரிபவர்களுடன் உயர் அதிகாரிகளுடனும் சுமூகமான உறவை வைத்துக்கொள்வது நல்லது. வேலையில் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதற்காக வேலையையே எந்த காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதீர்கள். அவ்வாறு வேலையை விட்டுவிட்டால் புதிய வேலை அமைவது சுலபமாக இருக்காது. புதிய வேலைகளை தேடிக்கொண்டு பழைய வேலைகளை விடலாம். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் வேலையில் அமர்ந்து கொண்டு அதன் பிறகு புதிய நீங்கள் விரும்புகின்ற வேலைக்கு முயற்சிக்கலாம். இந்த வருடம் எல்லாருக்கும் உழைப்பவர்களுக்கு ஏற்ற வருடமாக இருக்க போகிறது. உங்கள் வேலையில்
உங்களுடைய முயற்சி எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பயன்களும் இருக்கும். அதிக முன்னேற்றம் அதிக உழைப்பு கொடுத்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. யாருக்காக இருந்தாலும் வருடம் முழுவதும் ஒரே மாதிரி பலன்கள் அமையாது. அவ்வப்போது கிரகங்களின் நகர்வுகளுக்கு ஏற்றவாறு பலன்கள் மாறுபடும் என்பதால் ஒரே சீரான பலன்களை எதிர்பார்க்காதீர்கள். இது மொத்தமான பொதுவான பலன்கள் தான். மாதாந்திர பலன்களை பார்த்து அதன்படி உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சனி பகவானாலும் 6ஆம் அதிபதி புத பகவானாலும் சில உடல் உபாதைகளை சந்திக்கலாம். சளி, நுரையீரல் போன்ற இடங்களில் தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனமாக இருங்கள். வருமுன் காப்போம் என்பது போல் உங்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சி, மனப்பயிற்சி ஆகியவை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்தமானவற்றை செய்யுங்கள். மனம் மகிழும் காரியங்களில் ஈடுபடுங்கள். உடல் உபாதைக்கு முதலில் மன அமைதியின்மைதான் காரணமாக அமைந்து விடுகிறது. முதலில் மனதையும் பின்பு உடலையும் பாதுகாப்பாக வைத்து கொண்டால் தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். கணவன் மனைவியிடையேயான உறவு சுக்கிர பகவானின் அருளாசியுடன் மகிழ்ச்சிகரமானதாகவே அமையும். சிறு மன வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே அகன்றுவிடும். துணையின் முழுமையான ஒத்துழைப்பை பெறுவீர்கள். அவருடைய பொருளாதார ரீதியான ஒத்துழைப்பையும் பெறுவீர்கள். காதல் உறவில் இருப்பவர்கள் ஒரு சிலருக்கு திருமணத்திலும் ஒரு சிலருக்கு பிரிவிலும் முடியலாம். வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டு கல்வி ஆகியவற்றிற்கு முயற்சிப்பவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் அகலும். மாணவர்கள் தங்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய வருடமாக அமையும். உயர்கல்விக்கு செல்ல விரும்புபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனாலும் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மனதை வேறு திசையில் திருப்பாமல் கல்வியில் மட்டுமே அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுங்கள். உங்கள் வளமான எதிர்காலத்தை நினைத்து தற்போதைய சின்ன சின்ன சந்தோஷங்களை தியாகம் செய்துவிட்டு அதிக அக்கறையுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் படித்து வந்தால் நிச்சயமாக உங்களால் உங்கள் இலக்கை அடைய முடியும். அதிக உழைப்பு உங்களுக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும். கலைஞர்கள் இந்த வருடம் சற்று சோதனையான காலமாக அமையும். உங்கள் இடைவிடாத முயற்சியும் உழைப்புமே உங்களை உங்கள் நிலைக்கு தக்க வைத்து கொள்ள உதவும் என்பதால் அதிர்ஷ்டத்தை விட உங்கள் உழைப்பை நம்புங்கள். உங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை காட்டினால் உங்கள் நிலை உயரும். அரசியல்வாதிகள் தங்கள் முயற்சிகளில் சற்றும் தளராமல் முயற்சித்தால் மட்டுமே வெகுஜன ஆதரவை பெற முடியும். மக்கள் கண்ணாடி போன்றவர்கள். நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்தீர்களோ அதையே உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவார்கள். சனி பகவான் நான் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்தால் நன்மையையும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்தால் தீய பலனையும் கொடுக்க கொள்ளவர். 7.5 சனி ஆண்டுகளில் எல்லா வகையிலும் மற்றவர்களுக்கு மனதாலும் தீங்கு நினைக்காதீர்கள். நன்மையை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்யாதீர்கள். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் இந்த ஆண்டு உங்களுக்கு சராசரியான ஆண்டாகவே அமையவிருக்கிறது. வளர்ச்சியை விரும்புபவர்கள் அயராது தங்கள் உழைப்பை வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்றவற்றில் கொடுத்து வந்தால் அதற்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வணங்கி வாருங்கள். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.